ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரத்தின் 4வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. போன வாரம் துவங்கி நாம் இந்த வார்த்தையை தியானித்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்கள் வந்து கேட்கிறார்கள், உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்குமான அடையாளம் என்னவென்று கேட்கிறார்கள். இவைகள் எல்லாம் எப்பொழுது சம்பவிக்கும்? உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்குமான அடையாளம் என்ன? இந்த கேள்விக்கு இயேசு சொன்ன பதில்தான் இது. ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அதன் அர்த்தம் என்ன? கடைசி நாட்களிலே அநேகர் வஞ்சிக்கப்படுவார்கள். வஞ்சிக்கிறவர்கள் எழும்புவார்கள், அநேகர் வஞ்சிக்கப்படுவார்கள். இது எதை காண்பிக்கிறது? உலகத்தின் முடிவும் கர்த்தருடைய வருகையும் மிக 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 சமீபமாய் இருக்கிறது என்பதை காண்பிக்கிறது. கடந்த வாரத்திலே தியானித்தோம், வேதத்திலிருந்து பார்த்தோம், எதற்காக சத்துருவானவன் வஞ்சிக்கிறான் என பார்த்தோம். அவன் எதற்காக வஞ்சிக்கிறான்? நம்மை மீறுதலுக்கு எப்படியாவது உட்படுத்த வேண்டும். மீறுதலுக்கு உட்படுத்த அவன் வஞ்சிக்கிறான். ஏவாளை வஞ்சித்து அவள் வஞ்சிக்கப்பட்டதினாலே மீறுதலுக்கு உட்பட்டாள். எதற்காக வஞ்சிக்கிறான்? கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலக பண்ண அவன் வஞ்சிக்கிறான். எதற்காக வஞ்சிக்கிறான்? பந்தய பொருளை, அதாவது அந்த நித்தியத்தை எப்படியாவது இவன் இழந்து போக வேண்டும் என்பதை மனதிலே வைத்து அவன் வஞ்சிக்கிறான். இதைதான் இன்று செய்து கொண்டிருக்கிறான். ஆமென். எனவே கர்த்தர் சொல்லுகிறார், நீ வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு. ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி. யாரை பார்த்து சொல்லுகிறார்? எல்லாவற்றையும் விட்டு வந்தவங்களை பார்த்து, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பார்த்து. சில நாட்களுக்கு முன்னாடி இவங்க தான் இயேசுவினிடத்தில் வந்து சொன்னாங்க, என்ன உம்முடைய நாமத்தினால் நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம், உங்க பேரை சொன்னதும் எல்லாம் எப்படி ஓடிச்சு தெரியுமா ஆண்டவரே, அப்படி சொல்லி சந்தோஷமா வந்து சொல்றாங்க. சொல்லும்போது இயேசு சொன்னார், ரொம்ப சந்தோஷம்பா, சாத்தான் மின்னலை போல விழுவதை நான் பார்க்கிறேன். ஆகிலும் பிசாசெல்லாம் ஓடுறதுல இருக்கிற சந்தோஷத்தை விட நீ எதுல தெரியுமா சந்தோஷப்படணும்? பரலோகத்தில் உன் பேர் எழுதப்பட்டிருக்கிறதே, அதை நினைச்சுதான் சந்தோஷப்படணும். அதுதான் ரொம்ப பிரஷியஸ், அது ரொம்ப முக்கியம். அந்த சீஷர்களை பார்த்துதான் சொல்லுகிறார், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இந்த நாளில் எதை பிரதானமாய் தியானிக்க போகிறோம்னா, யார் வஞ்சிக்கப்படுவார்கள், எதற்காக வஞ்சிக்கிறான் என்பதை போன வாரத்தில் கிருபையினாலே தியானித்தோம். இன்னைக்கு தியானிக்கும்படி கர்த்தர் சிந்தையிலே கொண்டு வந்து பேசின வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். யார் வஞ்சிக்கப்படுவார்கள்? சத்துருவின் இந்த வஞ்சனை வலையிலே யார் விழுவார்கள்? ஆமென். யார் என்ற கேள்விக்கான எல்லா பதிலும் இன்னைக்கு சொல்ல முடியுமான்னு தெரியல. ஒரு காரியத்தை வைத்து அதை கொஞ்சம் புரியும்படி, நாம் அறிந்து கொள்ளும்படி, நாம் வஞ்சிக்கப்படாதபடி, ஆமே, நம்முடைய ஆத்துமா காக்கப்பட வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை நன்றாய் அறிய வேண்டியது, கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீங்க எங்கிருந்து கேட்குறீங்கன்னு தெரியல. இதை நல்ல கவனமாய் கேட்கும்படி, ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கும்படி உங்களை நான் மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்ளுகிறேன். காரணம், காலம் கடைசியா இருக்கிறது. கர்த்தருடைய வருகை மிக மிக சமீபமாக இருக்கிறது. யார் வஞ்சிக்கப்படுவார்கள்? கொலோசியர் 2வது அதிகாரம் அதனுடைய 18-19 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். கொலோசியர் 2வது அதிகாரம் 18-19 வசனங்கள். கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்து இருக்கிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல்
மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். இப்ப யார் வஞ்சிக்கப்படுவார்கள்? இங்கே அருமையாய் சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மாயமான தாழ்மை என்றாலே அதை இன்னும் புரியும்படி சொல்லணும்னா அவனுக்குள்ள இருக்கிற மேட்டிமை, பெருமை உள்ளவன், மேட்டிமை உள்ளவன், நான் என்ற எண்ணமுடையவன் வஞ்சிக்கப்படுவான். அது யாரா இருந்தாலும் சரிதான். அது உங்க முன்னாடி இருந்து பேசுகிற நானா இருந்தாலும் சரிதான். ஏனென்றால் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தேவன் யாருக்கு எதிர்த்து நிற்கிறாரோ அவன் எளிதில் வஞ்சிக்கப்படுவான். மாயமான தாழ்மை. தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலே விருப்பமுடையவர்கள். ஆராதனைக்குரியவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆமென். வேற எதை ஆராதிச்சாலும், வேற யாரை ஆராதிச்சாலும், என்ன பெயரை சொல்லி ஆராதிச்சாலும் அவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். அவர்கள் ஆல்ரெடி வஞ்சனையில் விழுந்து விட்டார்கள். ஆராதனைக்குரிய ஒரே நாமம் இயேசு கிறிஸ்து என்னும் நாமம். ஆமென். அவரே ஆராதனைக்குரியவர். எனவேதான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, அவருக்குரிய ஸ்தானத்தையும், அவருக்குரிய நேரத்தையும், அவருக்குரிய கனத்தையும், அவருக்கு கொடுக்க வேண்டிய பலத்தையும், அவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தையும் வேறு எதற்கும் கொடாதிருக்க பாருங்கள். அப்படி கொடுப்பீர்களே ஆனால் வஞ்சிக்கப்படுவீர்கள். காணாதவைகளில் துணிவாய் நுழைந்து. அடுத்த வார்த்தை கவனிங்க, அதை தான் இன்னைக்கு கொஞ்சம் தியானிக்க போகிறோம். தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும், அது யாரா இருந்தாலும் சரி, அது அப்போஸ்தலரா இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசிகளா இருந்தாலும் சரி, சுவிசேஷர்களா இருந்தாலும் சரி, மேய்ப்பர்களா இருந்தாலும் சரி, போதகர்களா இருந்தாலும் சரி, விசுவாசிகளா இருந்தாலும் சரி, அவன் தன் மாம்ச சிந்தையினாலே வீணா இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் வஞ்சிக்கப்படுவான். எனவேதான் ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதுகிறார், வஞ்சியாதிருக்க பாருங்கள். அப்ப சிம்பிளா சொல்லணும்னா, மாம்ச சிந்தைக்கு யாரு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களோ அவங்க தான் வஞ்சிக்கப்படுவாங்க. அவர்களை வஞ்சித்து இழுப்பது அவனுக்கு ரொம்ப லேசு. எனவேதான் பவுல் சொல்லுகிறார், எந்த எண்ணத்தையும் நாங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்துகிறோம். ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை அக்கிரம கட்டிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறான், பாவ கட்டிலிருந்து விடுவிக்கப்படுகிறான். அதாவது இத்தனை காலம் கட்டி வைக்கப்பட்டவன் திறந்து விடப்படுகிறான் என்று சொல்லலாம், விடுவிக்கப்படுகிறான். இப்போ கட்டுகள் எல்லாம் உடையுது, கைகள்ல, கால்ல, ஆத்துமாவுல, இல்ல மொத்த கட்டுகளையும் ஆண்டவர் உடைச்சு விட்டுட்டார். இந்த சுதந்திரம் என்பது என் சுய இஷ்டத்தை செய்வதற்காக அல்ல என்பதை இந்த நாளிலே சபை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் தந்த சுதந்திரம் என்பது என் சுய இஷ்டத்தை செய்வதற்கு அல்ல. காரணம், அவர் கிரயம் கொடுத்து என்ன வாங்கிட்டார். இனி நான் என்ன செய்யணும்? என்னை யார் வாங்கினாரோ, இத்தனை காலம் பாவ பிடியில சிக்கி பாவத்துக்கு அடிமையா இருந்தேன். எனவேதான் எனக்குள்ளே வாசம் பண்ணின பாவம். பவுல் சொல்ற, நான் விரும்புறதை செய்யல, விரும்பாததை செய்யறேன். எனக்கு வேற வழி இல்லை. ஏன்னா இதுல இந்த நுகத்துக்குள்ள வந்துட்டேன், இந்த பாவம் என்கிற கட்டுக்குள்ள இருக்கிறேன். அதனால எனக்கு செய்துதான் ஆக வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ள வந்துட்டேன். இந்த கட்டிலிருந்து இயேசு என்னை விடுவித்திருக்கிறார். இயேசு இந்த கட்டை உடைச்சிட்டார். இந்த பாவத்தின் தண்டனை அவர் தன்மேல ஏற்றுக்கொண்டு எனக்கு விடுதலை தருகிறார். எப்படி பரபாஸ் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல இயேசு கிறிஸ்து
அடிக்கப்பட ஒப்பு கொடுக்கப்படும் போது பரபாஸ் விடுவிக்கப்பட்டானோ, அதே போல நான் நீங்களும் விடுவிக்கப்பட்டோம். இந்த விடுதலைக்கு ஒரு கிரயம் இருக்கிறது. அந்த கிரயம் யார் கொடுத்தாரோ, இனி அவருக்கு அடிமையாக, அவருக்கு பிரியமாக நம்மை விட்டு கொடுத்து ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். அப்படி வாழ்கிறவர்கள் தான் கடைசி வரை நிற்பார்கள். அவர்கள் தான் ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிப்பார்கள். ஓட்டத்தை துவக்கி இருக்கிறார், அதை அவர் முடிக்க வல்லவராயிருக்கிறார். இவ்வளவு தூரம் ஓடி வந்துட்டோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அழைக்கப்பட்ட நாளில் அல்ல, அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே சீஷர்களுக்கு சொல்லுகிறார், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இந்த அலர்ட், இந்த எச்சரிப்பு, இந்த வார்னிங் யாருக்கு கர்த்தர் கொடுக்கிறார்? பேதுருவுக்கு கொடுக்கிறார், யோவானுக்கு கொடுக்கிறார், அந்திரேயாவுக்கு கொடுக்கிறார், யாக்கோபுக்கு கொடுக்கிறார். ஏன் இந்த பெயர்களை சொல்றேன்னா, அவங்களுக்கே இவ்வளவு வார்னிங் கொடுக்கிறார்னா, ஒருவன் கடைசி காலத்துல நிறைய பேர் வஞ்சிப்பாங்க, அப்படி சொல்லல, உங்களை நம்ம பார்த்து தான் சொல்றார், என்ன பார்த்து சொல்றார், உங்களை பார்த்து சொல்றார். நம்ம கேலரியில இருந்து, கேலரியில பாருங்க, கேம் ஒரு ஸ்போர்ட்ஸ் நடக்கும்போது கேலரியில இருந்து பார்க்கிற விசிட்டர்ஸ் இருப்பாங்க இல்ல, அவங்க கொடுக்கிற ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு போய் உட்காந்து பார்ப்பாங்க, ரசிப்பாங்க, போவாங்க. கர்த்தருடைய வசனம் பேசப்படும் போது கேலரியில இருந்து பார்க்கிற பார்வையாளர்களா இருக்கக்கூடாது. உங்களை வச்சுதான் ஆண்டவர் பேசுறார், என்ன வச்சுதான் ஆண்டவர் பேசுகிறார். நான் பேசுகிறதுனால இதுக்கு நான் விதிவிலக்கு அல்ல. வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். பேதுருவை பார்த்து பேசுறார், யோவானை பார்த்து பேசுறார், யாக்கோபை பார்த்து பேசுகிறார். தூண்களா எண்ணப்பட்டவர்களை பார்த்து இந்த வார்னிங் கொடுப்பார்னா, நாம் எல்லாம் ஏமாத்திரம். இந்த கடைசி காலம் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆவியானவர் இந்த வார்த்தையை சிந்தையிலே ஆழமாக வைத்து பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. அப்ப கவனிங்க, மாம்ச சிந்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவன் வஞ்சிக்கப்படுவான். புரியும்படி சொல்ல வேண்டுமானால், மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் அதனுடைய 21 முதல் 23 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 16வது அதிகாரம் 21 முதல் 23 வரை உள்ள வசனங்கள். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு, ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அடுத்த வசனம். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என சொல்லி பேதுருவை பார்த்து என்ன சொல்றாருன்னா, எனக்கு பின்னாக போ சாத்தானே. நான் அதை புரியும்படி சொல்றேன். மாம்சீகமா சிந்திக்க ஆரம்பிச்சதும் பேதுருவை பிடிக்க ஒருத்தன் வந்துட்டான். அவன் தான் யார் தெரியுமா? சாத்தான். இதே பேதுருவை தான் கொஞ்சம் முன்னாடி பாராட்டுறாரு. 17வது வசனத்துல, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். பிளஸ் பண்றார், அவனை பாராட்டுறார். இதே பேதுரு மாம்சீகமா சிந்திக்க ஆரம்பிச்சதும் சத்துரு வந்துட்டு அவனை பிடிக்கிறதுக்கு. எனவேதான் ரோமர் 8 சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாம்ச சிந்தை மரணம். ஏன் மாம்ச சிந்தை மரணம்? அவன் எளிதில் வஞ்சிக்கப்படுவான். ஒருவன் வஞ்சிக்கப்பட்டாலே அவன் பந்தய பொருளை இழக்கிறான் என்ற அர்த்தம். ஒருவன் வஞ்சிக்கப்பட்டாலே அவன் கிறிஸ்தவனாய் இருக்கலாம், அவன் விசுவாசியா இருக்கலாம், அல்லது யாராகவும் இருக்கலாம்.
வஞ்சிக்கப்பட்டாலே எப்படி அன்று கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக தேவ மகிமையை விட்டு துரத்தப்பட்டார்களோ அல்லது ஏதேனை விட்டு விலக்கப்பட்டார்களோ, அதே போலதான் ஒருவன் வஞ்சிக்கப்பட்டாலே அவன் பந்தய பொருளை இழக்கிறான் என்று அர்த்தம். எனவேதான் கொலோசியருக்கு எழுதும் போது பவுலை கொண்டு எழுதுகிறார், பந்தய பொருளை இழந்து போகாதபடி வஞ்சியாதிருக்க பாருங்கள், வஞ்சியாதிருக்க பாருங்கள். இங்கே பேதுருவில் மாம்ச சிந்தை ஓங்க காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான். 21வது வசனத்தை ஒரு விசை கூட வாசியுங்கள். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும், 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். உடனே பேதுரு சொல்றாரு, இது சம்பவிக்க கூடாது, இப்படி நடக்க கூடாது. எது நடக்க கூடாது? நல்ல கவனிங்க. பேதுரு எது நடக்க கூடாதுன்னு சொல்றாரு தெரியுமா? அல்லது இயேசு சொன்ன காரியத்துல பேதுரு மைண்ட்ல என்ன இருக்கு தெரியுமா? பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள். ஆண்டவரே இது வேண்டாம், இது நடக்க கூடாது, இது சம்பவிக்க கூடாது. ஆண்டவர் உடனே பேதுருவை பார்த்து சொல்றாரு, ஹே எனக்கு பின்னாக போ சாத்தானே. அதன் அர்த்தம் என்ன? அந்த வசனத்தை திருப்பி ஒரு விசை கூட வாசியுங்கள். 21வது வசனம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும். ஆண்டவர் பாடுகள் பட்டு கொலையுண்டு என்ற வார்த்தையோட ஃபுல் ஸ்டாப் வச்சிருந்தார்னா பேதுரு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்ல தொடங்கின காரியம் இம்மைக்குரிய பாடுகளோடு முடியவில்லை. அடுத்து ஒரு மகிமை அங்க சொல்லுகிறார், 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும். நான் அதை புரியும்படி சொல்லுகிறேன். இம்மைக்கானவைகளை மட்டும் சிந்திக்கிறது தான் மாம்ச சிந்தை. மகிமையை குறித்து யோசிக்கிறது தான் தேவனுக்கு ஏற்ற சிந்தை. ஆமென். ஆண்டவர் இங்க அப்படி வேண்டாம், ஆண்டவரே இருக்கிறது வரைக்கும் நல்லா இருந்துட்டு. ஆண்டவர் எதை சொல்லி முடித்தார்ல, சொல்ல தொடங்கினார். அடுத்து அப்போ நல்ல 3ஆவது நாளில் எழுந்திருக்க வேண்டும். அதன் பிறகு எவ்வளவு காரியம் இருக்குல்ல, எவ்வளவு மகிமையான காரியம் இருக்கு, எவ்வளவு மேன்மையான காரியம் இருக்கிறது. அதை கேட்க மனமில்லை. காரணம், அதை குறித்து சிந்தையே போகல. சிந்தை முழுவதும் இங்க எப்படி இருக்கிறோம், இங்க எப்படி வாழ்றோம், இங்க என்ன செய்யறோம், இது யாரு குறித்து? பேதுரு. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த எண்ணங்கள் நம்மில் அநேகருக்குள்ளே இருக்கிறது. அநேகர் சொல்றதை விட ஏறக்குறைய நமக்கு எல்லாருக்குள்ளும் நாம் பல நேரங்களிலே ஏதாவது வருகை குறித்து பாட்டு பாடினாலோ, அதை குறித்து யாராவது சொன்னாலோ மாத்திரமே ஆமென் அதை குறித்து சிந்திக்கிறவர்களா இருக்கிறோமே அன்றி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை குறித்து தான் தாராளமாய் பேசினார் என்று மார்க்கு சுவிசேஷத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இம்மைக்குரியவைகளை மாத்திரம் யோசிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்மில் மாம்ச சிந்தை ஓங்கி இருக்கிறது. சத்துருவான் வந்து பிடிப்பதற்கு நாம் அவனுக்கு இடம் கொடுக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். இங்கே ஆண்டவர் அடிக்கப்படுறது, கொலையுண்டு பாடுகள் படுறது, அவர் மரிக்கிறதோட ஃபுல் ஸ்டாப் வைக்கல. அவன் கொலையுண்டுன்னு சொல்லிட்டு அதுல ஒரு கமா போட்டிருக்கு. அதன் அர்த்தம் என்ன? கிறிஸ்தேவன் துவங்கிய வாழ்க்கை இங்கே முடியாது, அங்கே தொடரும். ஆமென், ஆமென். எனவேதான் ரோமருக்கு எழுதும் போது ஆவியானவர் பவுலை கொண்டு இப்படி எழுதினார். ரோமர் 8வது அதிகாரம் அதனுடைய 17, 18 வசனங்களை வேகமாய் வாசிக்க கேட்கலாம். நாம் பிள்ளைகளானால் சுதந்தரருமாமே, தேவனுடைய சுதந்தரரும், தேவனுடைய சுதந்தரரும், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்தரருமாமே. கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர். எதற்கு இங்க சுதந்திரம் சொல்லப்பட்டிருக்க காரணம் என்ன? எதை சுதந்திரிக்கிறதுக்கு தேவன் நம்மை சுதந்திரராக்கினார்? அடுத்த வார்த்தை, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படணும். கிறிஸ்துவோடு கூட மகிமைப்படணும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. எதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், பிரித்தெடுத்திருக்கிறார்?
1000 ரூபாய் சம்பளத்தை 1,00,000 ரூபாய் சம்பளமா மாத்துறதுக்கா? அதெல்லாம் இவ்வுலகத்திலே காணப்படுகிற நன்மைங்க, அது தொடர பண்ணுவார். ஆனா எதற்கு நம்மை உடன் சுதந்திரராய் மாற்றி இருக்கிறார்? நான் என்ன எதுக்கு பிள்ளையாக்கி இருக்கிறார்? சர்ச்சில் மெம்பர் ஆக்குவதற்கா? எதுக்கு என்ன பிள்ளையாக்கி இருக்கிறார்? அவருடைய நோக்கம் என்ன? அவர் சம்பாதித்து தந்த அந்த மேன்மை என்ன? நாளைக்கு கிறிஸ்துவோடு கூட நாமும் மகிமைப்பட வேண்டும். அதை தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், என் கூட என் சேர்ல என் பக்கத்துல உட்கார வைப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். அடுத்த வசனம், ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் மகிமைக்கு, இனி எல்லாரும் சொல்லுங்க, இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். அப்போ மாம்ச சிந்தைக்குரியவன் இனி, அந்த இனிக்கு அப்புறம் யோசிக்க மாட்டான். அவன் இக்காலத்துக்குரியதை மட்டும் தான் யோசிப்பான். இங்க பேதுரு ஆண்டவர் வார்ன் பண்ண காரணம் என்ன அப்படின்னா, நீ இனி உள்ளதை யோசிக்கலையப்பா, நீ இக்காலத்தை மட்டும்தான் யோசிக்கிற. இனி இனி இந்த பூமி வாழ்க்கை என்பது ஆமென் ஒரு நிலையற்ற வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்று ஒரு சகோதரனோடு பேசி கொண்டிருக்கும் போது அந்த சகோதரன் சொன்னார், முந்தியெல்லாம் அவன் ஒரு 70 வயசு 80 வயசு கிட்ட நெருங்கிட்டுன்னா ஓகே இவங்க டைம் முடியுதுன்னு சொல்லலாம்ல. இப்போ யாருக்கு எப்போ டைம் முடியும்னு தெரியாது. இன்னைக்கு உள்ள சூழ்நிலையை வச்சு வயசை வச்சு ஓகே இவங்க காலம் முடிய போகுதுன்னு தீர்மானிக்க முடியாத சூழ்நிலை. ஒவ்வொரு நாளும் நம்ம கண்ணை திறந்து பார்க்கறதே அவ்வளோ பெரிய அதிசயங்க. எதுக்கு இந்த பூமி ஓட்டம் என்பது எவ்வளவுதான் வாழ்ந்தாலும் மனுஷனுடைய ஆசிரியர்கள் 70, சிலர் 90, 100, எங்க 150, 200 நீடோழி வாழ்க. நீங்க நிறைய வருஷம் வாழ்ந்து, ஆனாலும் ஒரு எண்டு இருக்குல்ல, ஒரு எண்டு இருக்குல்ல. இங்க சொல்லப்பட்டிருக்கு இக்காலத்துல பாடுகள் இருக்கு, வேதனை இருக்கு. ஆனா இதை நாங்க எண்ணுகிறது இல்லை. ஏன்னா இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். இனி அப்போ அந்த இனி வரக்கூடிய நாட்கள், இனி அந்த நித்தியம், இவைகளை குறித்து எண்ணுகிற அந்த அனுபவமே மாம்ச எண்ணத்தை மேற்கொள்ளுகிற அனுபவம். எனக்காக அவர் சம்பாதித்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். எபிரேயர் 12வது அதிகாரத்தில் அவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் 1 முதல் வாசித்தால் உங்களுக்கு அந்த வசனம் எளிதாய் புரியும். எபிரேயர் 12, 1-2 வசனங்கள். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவுள். எப்படி ஓடணும்? இயேசுவை நோக்கி ஓடணும். இயேசுவை நோக்கி பாரு. Fix your eyes on Jesus. அதன் அர்த்தம் என்ன அப்படின்னா, அவர் தான் துவக்கி அவர் தான் முடிக்கிறாரு. நான் என்ன செய்யணும்? அவர் எனக்கு ஒரு மாதிரியை வச்சுட்டு போனார். அவர் எப்படி அவருடைய ஓட்டத்தை துவக்கி முடித்தார், அதை நான் நோக்கி பார்க்கணும். அடுத்த வசனத்தை நீ வாசியுங்கள். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அதுதான் இனி அவருக்கு கிடைக்க போகிற சந்தோஷம், இனி அவருக்கு கிடைக்க போகிற மேன்மை, இனி அவருக்கு கிடைக்க போகிற பாக்கியம், இனி அவருக்கு கிடைக்க போகிற மகிமை, இதன் பொருட்டு அவமானத்தை இப்போ அனுபவிக்கிற அவமானத்தை எண்ணாமல் இப்பொழுது சுமக்கிற சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷம் என்னங்க? லாட்டரியில 1 கோடி அடிக்கிறதா? தமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷம் என்னங்க? அவர்கிட்ட கேட்டா சொல்லுவாரு, என் அப்பா பக்கத்துல போய் உட்கார்ந்திருப்பது. இந்த சந்தோஷத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் தெரியுமா? இந்த பாக்கியத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் தெரியுமா? இதை ஏன் சிந்திக்கிறதில்லை?
எனவேதான் கொரிந்தியருக்கு எழுதும் போது ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதினார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். 1 கொரிந்தியர் 15:19. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போம். இங்க கிறிஸ்துவின் மேல நம்பிக்கை இல்லாதவங்கன்னு சொல்லல, இங்கேயும் நம்புகிற கூட்டத்தை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நம்புகிற கூட்டம் பரிதபிக்கப்படுமா? ஏன்? எந்த கூட்டம்? இம்மைக்காக மாத்திரம். அப்போ கேட்கலாம், இம்மைக்காக நம்ப கூடாதா? இந்த வசனத்தை நல்லா கவனிக்கணும். இம்மைக்காக நம்ப கூடாதுன்னு சொல்லல, இம்மைக்காக மாத்திரம் நம்பாதேன்னு சொல்லுது. ஆமென். ஹல்லேலூயா. இனி இந்த சிந்தையே இன்னைக்கு அநேகரிடத்துல இல்லாமல் போய்விட்டது. இந்த வார்த்தையை தியானிக்கும் போது நல்ல கவனிங்க, வார்த்தையை தியானிக்கும் போது ஆவியானவர் இந்த வார்த்தையை பாரப்படுத்தினார். இந்த காரியங்களை இருதயத்தில் பாரத்தோடு வைத்தார். எனவேதான் பாரத்தோடு இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறேன். நாம் எதை குறித்து அதிகமாக யோசிக்கிறோம்? எதை குறித்து அதிகமாக யோசிக்கிறோம்? நம்முடைய யோசனையில எது இருக்கிறது? எதை அதிகமாய் சிந்திக்கிறோம்? எதை குறித்து அதிகம் கவலை கொள்ளுகிறோம்? ஆண்டவர் விதைக்கிறவனுடைய உவமையை சொல்லும் போது சில விதைகள் வழியருகே விழுந்துச்சு. ஓகே, அது போயிட்டு உடனே போயிட்டு. சில விதைகள் கற்பாறை நிலத்தில் விழுந்துட்டு ஒரு லெவலுக்கு மேல வளர முடியல. சில விதைகள் முள்ளுள்ள இடங்கள்ல விழுந்தது. முள் எதன் பிறகுங்க பூமியில வந்துச்சு? மனுஷன் பாவம் செய்த பிறகு. அப்ப ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, முள்ளு எங்க கிடையாது? ஏதேனில கிடையாது. எங்க இருக்கிறது? பூமியில இருக்கிறது. அப்ப என் இருதயம் முள்ளுள்ள இடமாய் காணப்படுமானால் என்னுடைய நினைவில் என்ன இல்லை? பரதீஸ் இல்லை, நித்தியம் இல்லை, ஏதேன் இல்லை. ஏதேன்ல முள்ளு கிடையாது. உலகத்துல தான் முள்ளு. ஏதேன்ல இருந்து அவங்க முள்ள அனுபவிக்கல. அவன் பாவம் செய்து அவன் எடுக்கப்பட்ட மண்ணுக்கு அவன் திரும்பினான். அவனை கர்த்தர் திருப்பி விட்டார். அங்கதான் முள்ளு. அங்கே விதைக்கப்பட்ட ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்திலிருந்து உங்களை பிரித்தெடுத்தேன். நீ உலகத்தான் அல்ல. வேஷத்துல காட்டிட்டோம் உலகத்தான் அல்லன்னு. இருதயம் எப்படி இருக்கு? எதை குறித்து யோசிச்சுட்டு இருக்கிறோம்? இந்த முள்ளில விதைச்ச என்ன பிரச்சனை தெரியுமா? விதை வளரும், ஆனா கூடவே முள்ளும் எழும்பி இந்த விதையை, இந்த வளர்ச்சியை அவன் பெருக்க விடாதபடி அல்லது பலன் கொடுக்க விடாதபடிக்கு அதை நெருக்கி போட்டு விடும். நெருக்கி போட்டு விடும். அப்ப நம்முடைய சிந்தையில மாற்ற வேண்டாமா? நாம் எதை குறித்து சிந்திக்க வேண்டும்? எதை குறித்து சிந்திக்க வேதம் என்ன சொல்லுகிறது? கொலோசியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது 3வது அதிகாரம் அதனுடைய 1 முதல் வாசிக்க கேட்கலாம். கொலோசியர் 3வது அதிகாரம் 1 முதல். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். அடுத்த வசனம், பூமியில் உள்ளவைகள் அல்ல, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள், மேலானவைகளையே நாடுங்கள். 1வது வசனத்துல பார்த்தோம் மேலானவைகளை தேடுங்கள் அப்படின்னு. 2வது வசனத்துல அழுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது பூமியில் உள்ளவைகளை அல்ல. அதாவது பூமிக்குரிய காரியம் அவர் நம் பிதாங்க. நமக்கு இன்னது தேவை என அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை கேட்கும் போது அவர் தருவார். ஆனால் நம்முடைய நாட்டம் எதன் மேல இருக்கணும் தெரியுமா? பூமிக்குரியவர்கள் மேல அல்ல. இப்போ எனக்கு ஒரு வீடு இல்லை, எனக்கு இங்கே ஒரு வீடு இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு தாங்க, கேட்கறது தப்பு கிடையாது. அவர் தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்துகிறவர். அவர் நிச்சயமா ஒரு வீட்டை தருவார். அவன் நமக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆனா தேவன் எதை தேட சொன்னார்? அதையே தேட சொன்னார். தேவ ராஜ்யத்தை தேட சொன்னார். அப்படி நீதியை தேட சொன்னார். இதை தான் தேடணும், இதை தான் நாடணும். தேவ சமூகத்தில் இதை தேடி வரணும், இதை நாடி வரணும். பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை, மேலானவைகளை. ஏன்னா பூமிக்குரியவைகளில் பூமியில என்ன இருக்கு? முள் இருக்கு.
நாம் உலகத்தான் அல்ல என்று கர்த்தர் சொன்னார். உலகத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். அப்போ அதனால தான் பைபிள்ல இருக்கு, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளின் மேலும் அன்பு கூறாதிருங்கள். பூமிக்குரிய காரியங்களை நாம் விரும்ப ஆரம்பிச்சிட்டோம்னாலே நம்முடைய இருதயத்தில் முள்ளு வளர ஆரம்பிச்சிடும். முள்ளு வளர ஆரம்பிச்சிடும். தேவனை நல்ல கவனமா கேளுங்க. தேவனை தேடி இதுவரை யாரும் தரித்திரரானது இல்லை. நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்தது இல்லை. இது அவருடைய உண்மைங்க. அவருடைய உண்மை. 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறவர். இது அவர் வனாந்தரத்தில் ஒரு நாள் கூட இன்னைக்கு ஸ்டாக் இல்லப்பா, இன்னைக்கு மண்ணா இல்லப்பான்னு சொல்லல. ஓய்வு நாள்ல மட்டும் மண்ணா கொடுக்கல. ஆனா அது மண்ணா இல்லாததுனால அல்ல, அன்னைக்கு நீ வேற எதுவும் செய்யக்கூடாது, கர்த்தரை ஆராதிக்கணுங்கிறதுக்காக முந்தின நாளே 2 மடங்கா சேர்த்து கொடுத்துட்டார். ஒரு நாள் கூட தண்ணி இல்ல, தண்ணி தர முடியலப்பா, சாரிப்பா சொல்லல. தேவையான அளவுக்கு தண்ணி கொடுத்தார். முறுமுறுத்தவங்களுக்கு மன்னா கொடுத்தாருங்க, அடிச்சவனுக்கு தண்ணி கொடுத்தாருங்க. ஆமென். அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. உண்மை உள்ளவர். ஆமென். விசுவாசித்தவங்களுக்கும் விசுவாசியாதவங்களுக்கும் மன்னா கொடுத்தார். முறுமுறுத்தவங்களுக்கும் மன்னா கொடுத்தார். ஒரு விஷயம் கண்மலையை அடினாரு, அடிச்சார். 2வது விஷயம் கண்மலையை பார்த்து பேசினாரு, அடிச்சான், திருப்பியும் அடிக்கிறான். நம்ம ஒரு விஷயம் அவரை அடிச்சிட்டோம் பாவத்தினால, அக்கிரமத்தினால. ஆனாலும் திரும்ப திரும்ப அடிச்சிட்டு இருக்கிறோம். ஆனாலும் அவங்க தண்ணி தராம இருக்கிறாரா? தேவையை சந்திக்காம இருக்கிறாரா? போஷிக்காம இருக்கிறாரா? நம்முடைய உண்மையின்படி அல்ல நாம் நன்மையை பெற்றுக்கொள்வது, அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறபடினாலே. அப்போ நல்ல கவனிங்க. இங்கே மன்னா சாப்பிட்டாங்க, தண்ணியை குடிச்சாங்க. ஆனா எல்லாரும் கானானை சுதந்திரிச்சாங்களான்னா இல்ல. எல்லாம் யார் யார் கானானை சுதந்திரிச்சாங்க தெரியுமா? அதை குறித்த சிந்தையில இருந்தான் தெரியுமா? யோசுவா, காலேப், அவங்க சுதந்திரிச்சாங்க. எனவேதான் ஆண்டவர் சொன்னார், யோசுவாவும் காலேபும் வேறே ஆவி உடையவங்க. அதன் அர்த்தம் என்ன? மீதி எல்லாருமே எகிப்தின் ஆவி இன்னும் அவங்கள விட்டு போகல. எனவே தான் எந்த ஒரு நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது அப்படி இருந்தோம், எகிப்தில் இருக்கும்போது அப்படி. இவங்க அப்படி இல்லை, இவங்க ஃபோக்கஸே கானான். எனவே தான் வேவு பார்த்துட்டு வந்த மற்றவர்கள் எல்லாம் சொன்னாங்க, இதெல்லாம் நமக்கு கிடைக்காது, இதெல்லாம் நமக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லும்போது யோசுவாவும் காலேபும் சொன்னாங்க, அவர் நம்ம மேல் பிரியமா இருந்தா அதை நமக்கு தருவார். இவங்களுக்கு ஃபோக்கஸ், சிந்தை முழுவதும் கானான் கானான் என பதிந்து விட்டது. தேவ பிள்ளையே, என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஆமே, நம்முடைய சிந்தை பூமிக்குரியவைகளை குறித்தே கலங்கி கொண்டிருக்குமானால் நம்முடைய இருதயம் முட்களால் நிறைந்த இருதயமாய் மாறிவிடும். அதனுடைய விளைவு என்ன? எத்தனை வார்த்தைகள் நமக்குள்ளே முளைக்க விதைக்கப்பட்ட பிறகும் இன்னும் வாழ்க்கையில பலன் இல்லாமல் போனது. ஆமென். பூமிக்குரியவளை சிந்திக்காதீங்க. கர்த்தர் இரக்கமுள்ள தேவன். தேவன் தாவீதை பாருங்க, அவருக்கு ஒரு வீட்டை கட்டணும்னு தான் நினைச்சான். அவருக்கு அடுத்த காரியத்தை சிந்தித்தான். ஆண்டவர் அவனுக்கு இந்த பூமியில என்ன செய்யணுமோ அதை எல்லாம் வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் தாவீதே. அவர் இம்மைக்கும் மறுமைக்கும் தேவனாய் இருக்கிறார். நாம் எதை குறித்து கவலை கொள்ளுகிறோம், எதை தேடுகிறோம், எதை நாடுகிறோம்? ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு. மாம்ச சிந்தை நம்மில் ஓங்குமானால், நம்மில் வளருமானால், அது மாத்திரமே நம்மில் நிறைந்திருக்குமானால், நம்மை வஞ்சிக்கிறவன் நமக்கு சமீபமாய் வந்து விட்டான் என்ற அர்த்தம். அதுதான் இது நம்மை எச்சரிக்கிறது. பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொன்னார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். 2 பேதுரு 2வது அதிகாரத்தில் பேதுருவை கொண்டு ஆவியானவர் எச்சரிக்கிறார். பேதுரு எழுதும் போது அநேக காரியங்களை சொல்லுகிறார். அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள், கள்ள போதகர்கள் எழும்புவார்கள் என சொல்லி அநேக காரியங்களை சொல்லிவிட்டு கீழே சொல்லுகிறார். 13வது வசனத்தை வாசியுங்கள். இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளும் லட்சைகளுமாயிருந்து உங்களோட விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள். அதாவது இங்க இருக்கிறது வரைக்கும் ஜாலியா இருந்துட்டு போயிடணும். ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி என்ற வார்த்தையை சரியா சொல்லணும்னா, இம்மைக்குரிய வாழ்க்கை தான் இன்பம் என்று எண்ணி வாழ்கிறவர்கள். அப்ப அவங்களுடைய மைண்ட் என்ன இருக்கும்? இருக்கிறது வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு, கண்டதை நீ வாங்கணும். உன் கண் எதை விரும்புதோ அதை நீ விளக்காத. உன் கால் எங்க போக துடிக்குதோ
அதை நீ விளக்காத. இந்த கடைசி நாட்களிலே இப்படி அநேகரை வஞ்சிக்கிறவர்கள் எழும்புவார்கள் என பேதுரு தன்னுடைய கடைசி நாளிலே இந்த நிருபத்தை பேதுருவை கொண்டு ஆவியானவர் எழுதுகிறார். உல்லாசமாய் வாழ்கிறவர்கள். அடுத்த வசனத்தை வாசியுங்கள். விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாய் இருக்கிற கண்களை உடைய. அதுதான் சொன்னேன், கண் எதை விரும்புதோ அதை பார்த்தாகணும், காது எதை விரும்புதோ அதை கேட்டாகணும். இந்த நிலையிலே போய்கொண்டிருக்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களால் வஞ்சிக்கப்படுவார்கள். பொருளாசைகளில் பழகின, அடுத்த வசனத்தை வாசிங்கள், உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின சாபத்தின் பிள்ளைகள். ஆசையை தூண்டுகிறவர்கள். நீ அப்படி ஆசைப்படு, உனக்கு ஒரு பெரிய வீடு வேணும்னு ஆசைப்படு, நீ இப்படி ஆசைப்படு, நீ ஒரு கார்ல போவேன்னு ஆசைப்படு. இப்படி பைபிள்ல எங்கேயுமே இயேசுவும் சொல்லல, அவரை பின்பற்றின அப்போஸ்தலர்கள் யாருமே சொல்லல. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? மகிமை. இனி 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 அவங்களுடைய நோக்கம் முழுவதும் அந்த இனி வரப்போகிற மேன்மை, இனி வரப்போகிற மகிமை, அந்த நித்தியம், இவைகளை குறித்துதான் ஆவியானவர் வேதம் முழுவதும் எழுதி வைத்திருக்கிறார். விசேஷமாய் புதிய ஏற்பாட்டிலே வாக்குத்தத்தங்கள் 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 என எவைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா, வரிசையா பாத்தீங்கன்னா தெரியும். பரிசுத்த ஆவி, ஹோலி ஸ்பிரிட். ஆமென். எபேசியருக்கு சொல்லும்போது ஆவிக்குரிய சகல ஆமென் ஆசீர்வாதங்கள். ஆமென். பரிசுத்த ஆவி, நித்தியம், மகிமை. இயேசு மார்பில் சாய்ந்திருந்த யோவான் ஒரே லைன்ல எழுதிட்டாரு. எது வாக்குத்தத்தம் பா? அவர் உனக்கு தருவேன் சொன்ன வாக்குத்தத்தம் என்ன? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். ஆமென். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். நம்முடைய பார்வை எதோட சுருங்கிட்டு தெரியுமா? நீ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய், அதோட நிறுத்திடுறோம். அதெல்லாம் தாண்டி இங்க வந்துட்டு ஏன் இங்க இவைகளை குறித்து முக்கியத்துவம் கொடுக்கவில்லை? கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய்ங்கிற காரியம் ஏன் இங்க முக்கியத்துவம் கொடுக்கல? நிறைவானது வரும்போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆமென். இந்த மகிமையை குறித்து பேசப்படுற இடம், நித்தியத்தை குறித்து பேசப்படுகிற இடங்கள்ல பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் பெருசாவே பேசப்படவில்லை. இதுதான் உண்மை. ஆமென். அப்போ கேட்கலாம், அந்த வாக்குத்தத்தங்கள் கிடையாது. அது வாக்குத்தத்தங்கள் தான். ஆனா நீங்க இன்னும் படிச்சீங்கன்னா அவைகள் எல்லாம் இஸ்ரவேலருக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள். நாம் கிறிஸ்துவினுடையவர்களாய் மாறின போது அதை நாம் சுதந்தரிக்கும்படி அவைகள் நமக்காகவும் தேவன் கிருபையா ஏற்படுத்தி தந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. இவைகள் எல்லாம் இதோடு முடிந்து. கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பா, இந்த வாக்குத்தத்தத்தை வச்சு பரலோகத்துக்கு போக முடியுமா? முடியாது. உன் மாவு குறையாது, உன் எண்ணெய் வற்றாது, இதை வச்சு பரலோகத்துக்கு போக முடியுமா? இந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் வைங்களேன். மாவு குறையாதுன்னு சொன்னீங்க, நீ இதை வச்சு ஆண்டவரே நீங்க பாருங்க ஆண்டவர், நான் உங்க வசனத்தை ஆண்டவர் பிடிச்சு வாழ்ந்துட்டு இருக்கு. எஸ், அதுக்கேற்ற பலனை நான் தந்துட்டேன் எல்லா பூமியில. இப்ப அதே வேளையில நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே வாக்குத்தத்தம். இதை நான் உறுதியாய் பற்றி கொண்டு வாழ்கிறேன், இதை நான் உறுதியை பிடித்து கொண்டு வாழ்கிறேன். அப்பா எனக்கு சொல்லி இருக்கிறாங்க, என் எண்ணங்கள் தூய்மையாகும், என் நினைவுகள் தூய்மையாகும், என் பார்வை நேராகும், என் பாதை சீராகும். நாளைக்கு நாங்க போய் நிற்கும் போது எந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சிருக்கிற? நீங்க சொன்னீங்கல்ல நித்திய ஜீவனை தருவேன்னு, அதை பிடிச்சிருக்கிறேன். பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆமென். உறுதி இல்லாதவங்க வஞ்சிக்கப்படுவாங்க, ஈஸியா பிடிச்சிருவாங்க, ஆசையை தூண்டுவாங்க. பைபிள் சொல்லுது, உனக்குரியது அல்லாததை இச்சிக்காதேம்பாங்க. உனக்கு என்ன தேவை அதை தருவாருங்க. ஆமா, எங்க எப்படி என்ன கொண்டு போனோம் அதை செய்வார். தேவை என்னதென்று அவர் அறிவார். அவர், அதனால் திரும்ப சொல்றேன், நடக்கிற பார்க்கிறவங்களுக்கு தான் வனாந்தரமா இருக்கும், அங்கதான் ஒண்ணுமே குறைவில்லை. ஒரு காரியம் குறைவுபடாது. தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். நம்முடைய போக்கஸ் அவைகள் மேல போயிடக்கூடாது என்பதற்காக தான் இவைகளை பேசிக் கொண்டிருக்கிறேன். நம்முடைய நாட்டம், நம்முடைய தேவை வரும்போது கேளுங்கன்னு சொல்றார். கேளுங்கள் கொடுக்கப்படும்,
அப்பா எனக்கு இவ்வளோ தேவை இருக்குப்பா, என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும்ப்பா, அல்லது இந்த ஒரு காரியம் இருக்குப்பா, ஆண்டவர் தருவார். நான் கேட்பதற்கு அதிகமாகவே தருவார். என் வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொண்டதெல்லாம் கேட்டு வாங்கினதல்ல, கேட்டு வாங்கினது கொஞ்சம், கேட்காம கிடைச்சது நிறைய. ஏன்னா அவர் எனக்கு அப்பாவா இருக்கிறதுனால. உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க. நீங்க உங்ககிட்ட இருக்க அவ்வளவு நன்மையை நீங்க கேட்டு தான் வாங்குனீங்களா? இல்ல, அதுல கொஞ்சம் இருக்கலாம் நீங்க கேட்டு வாங்கினது. நீங்க கேட்காம கிடைச்சது நிறையங்க. அவர் உண்மையுள்ளவருங்க. இல்ல உனக்கு நித்தியம் மட்டும் தான் இங்க விட்டுருப்பான்னு சொல்லிட்டு இங்க உன்னை பட்டினியா இருக்க விட மாட்டார், தரித்திரனா இருக்க விட மாட்டார். எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து ராஜாக்களோடு உட்கார வைத்து அழகு பார்க்கிறவர் அவர். ஆட்டு மந்தையில் இருக்கிறவனை தூக்கி எடுத்து சிங்காசனத்தில் வைத்து அழகு பார்க்கிறவர். ஆனால் நம்முடைய நாட்டம், நம்முடைய ஏக்கம் அவைகள் மேல அல்ல, நித்தியத்தின் மேல இருக்கணும். அதை தான் இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நித்திய ஜீவன். உறுதி இல்லாத ஆத்துமாக்களை பொருளாசைகளை பழகினவங்க அவைகளை குறித்த ஆசைகளை தூண்டி, இச்சைகளை தூண்டி இந்த உறுதி இல்லாதவங்களை தங்கள் பக்கமாக இழுத்து கொள்ளுகிறார்கள், பிடித்து கொள்ளுகிறார்கள் என்று 2 பேதுரு 2:14 பார்க்கிறோம். 15வது வசனத்தை வாசியுங்கள். செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சு. 18வது வசனத்தை வாசிங்க. வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்திலிருந்து அரிதாய் தப்பினவர்களிடத்தில் இவர்கள் அகந்தையாய் வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். அதன் அர்த்தம் என்ன? இதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு விலகி வந்திருப்பான். அவங்க கிட்ட இவங்க பேசி, அதெல்லாம் அந்த காலம்பா, அதுதான் நீ ரட்சிக்கப்பட்டுட்டேல்ல, அதுதான் உன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டதல்லவா, இனி நீ என்ன செஞ்சாலும் அது உன்னை பாதிக்காதுப்பான்னு சொல்லி இவங்களை அந்த பாவத்தை மீண்டும் செய்ய தூண்டுகிற இப்படிப்பட்டவர்கள் தந்திரமாய் பிடிப்பார்களாம். யார? ஒரு காலத்தில் இது வேண்டாம், பூமிக்குரியது வேண்டாம், இது பார்க்கக்கூடாது, சினிமா பார்க்கக்கூடாது, சினிமா பாட்டை கேட்கக்கூடாது, இப்படியெல்லாம் இருந்த காலம் போய் இன்னைக்கு சினிமா பார்க்கறது பாவம் இல்லைன்னு சொல்ற நிலைமைக்கு இன்னைக்கு அநேக இடங்கள் மாறிவிட காரணம் என்ன? இந்த வசனம் அதை தான் சொல்லுகிறது. அவர்களை வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சையினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். இச்சை எதன் வழியாக பிரவேசிக்கும்? நமக்குள்ள கண்கள் வழியாய். கண்கள் வழியா இச்சை உள்ளே பிரவேசிக்கும். அது பார்வைக்கு இச்சிக்கப்படத்தக்கதா இருந்து உள்ளே இச்சை போய் இச்சை கற்பந்தரிக்கிறது. கற்பந்தரித்து மற்ற அவயவங்கள் வழியாய் அது பாவமாய் வெளிப்படுகிறது, பாவத்தை பிறப்பிக்கிறது. இந்த பாவம் பிறப்பிக்கப்பட்டாலே அடுத்து மரணம். ஒரு காரியம் உங்களை இடர பண்ணுகிறதா, ஒரு காரியம் உங்களை மாம்சீக இச்சையை நிறைவேற்ற தூண்டுகிறதா, அது எந்த காரியமா இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ண வேண்டும். இதுதான் பைபிள் சொல்லுது. அதை அவாய்ட் பண்றது தாங்க பாடுபடுறது. பாடுபடுறதுன்னா 4 பேர்ட்ட அடி வாங்குறது மட்டும் இல்ல. நம்ம என்ன நினைச்சு 4 பேர் ஆண்டவர் நிமித்தம் வந்து நம்மளை அடிச்சா அதுதான் பாடுன்னு நினைக்கிறோம். இல்லைங்க. என் கண்ணு ஒரு காரியத்தை பார்க்க துடிக்கும் போது அதை நான் வேண்டான்னு வைக்கும் போது என் கண்ணு கொஞ்சம் வலிக்கும் பார்த்தீங்களா, அது அவருக்காக நான் படுற பாடுங்க. என் கை சில காரியத்தை செய்ய துடிக்கும் போது இல்ல கிறிஸ்துவுக்காக இது வேண்டான்னு சொல்லி நான் வைக்கும் போது என் கை மாம்சம் பலவீனம் உள்ளதல்லவா, அது துடித்து கொண்டிருக்கும். ஆமென். அந்த நேரத்தில் நான் அதை சகிப்பேன். நான் கிறிஸ்துவுக்காக பாடு சகிக்கிறேன். என் ஒருத்தங்க எனக்கு அகைன்ஸ்டா பேசுறாங்க, என் வாய் பேச துடிக்குது. இல்ல, இதுக்கு நான் 2 வார்த்தையா பேசி ஆகணும்னு அந்த இடத்துல பேசினா நம்முடைய மாம்சத்துக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். பேசாம இருந்தா கொஞ்சம் கஷ்டம் ஆகும். அப்படி பேசாம இருக்கிறதுனால ஒரு கஷ்டம் வருது இல்ல, இது அவருக்காக நீ சகிக்கிற பாடு. அவரோடு கூட பாடு சகித்தால் அவரோடு கூட மகிமை நாம் சுதந்தரிப்போம். பாடு சகிக்கிற 4 பேர் அடிக்கிறது திட்டுறது மட்டும் இல்ல, நம்முடைய சுயத்தை அந்த இடத்துல நம்ம கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்துறது. எல்லாரும் போறாங்க, ஆனா எனக்கும் போகணும் தான் தோணுது, ஆனா போகாம இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு நம்ம காலெல்லாம் துடிக்கும். ஐயோ போயிருக்கலாமோ, வேண்டாம், அவருக்காக நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நீ இருக்கிற தெரியுமா, அப்போ உனக்கு ஒரு வலி இருக்கும். ஏன்னா மாம்சம் பலவீனம் உள்ளதில்ல. எல்லாரும் எல்லாம் பார்க்கும்போது ஆமென். சாலமோன் சொல்றாரு, என் கண் விரும்பின ஒன்றையும் நான் அதற்கு விலக்கவில்லை. ஓகே சாலமோனே, ரிசல்ட் என்ன? மாயை, மனதுக்கு சஞ்சலம்.
கண்களால் நோக்கின் அருவருப்பை உன்னால தள்ள முடியலன்னா நீ வஞ்சிக்கப்பட்டிருக்கிறன்னு அர்த்தம். ரட்சிக்கப்பட்ட சபைக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். ஒரு காரியத்தை செய்யணும்னு தோணுது, இல்ல நான் அவரால் பிடிக்கப்பட்டிருக்கிறேன், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை அடையணும், அதற்காக எனக்கு லாபமா இருந்த எல்லாத்தையும் நஷ்டம் என்றும் குப்பை என்று எண்ணி என்னை அழைத்த அந்த அதை அடையும்படிக்கு நான் ஆசையாய் தொடருகிறேன். வேதம் நம்மை எச்சரிக்கிறது. 19வது வசனத்தை வாசியுங்கள். தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாய் இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். தாங்கள் அடிமைகளாயிருந்தும் சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணினார்கள். அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவர் தான் உன்னை விடுவிச்சிட்டாருப்பா, இனி என்ன பண்ணாலும் உன்னை யாரும் அடிமைப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்றாங்க. எதற்காக? வஞ்சிக்க. அந்த வசனத்தை பாத்தீங்களா? தாங்களே கேட்டுக்கு அடிமையா இருந்தும். அவன் அடிமையா இருக்கிறான் பாவத்துக்கு. ஒருவன் விழுந்தவனுடைய எண்ணம் என்ன? என் கூட இருக்கிறவங்களும் விழணும். அடிமையா இருக்கிறவன் சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்றானா? சுயாதீனம், விடுதலை. ஆண்டவர் தான் உனக்கு விடுவிச்சிட்டார்ல, நீ என்ன பண்ணாலும் அது உன்னை அணுகாதுன்னு சொல்லிட்டு சுய இஷ்டப்படி வாழ்வதல்ல தேவன் தந்த சுயாதீனம். அடுத்த வார்த்தை தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எதினால் ஒருவன் ஜெயிக்கப்படுகிறானோ அதற்கு அவன் அடிமை. இன்னைக்கு நான் உங்க மத்தியில ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு பேசிட்டு இருக்கிறேங்க. நான் பேசி முடிச்சிட்டு நான் போய் பாவம் செய்வேன், நான் பாவத்துக்கு அடிமை. நான் இரத்தத்தால கழுவப்பட்டுட்டேன், நான் ஊழியம் செய்யறேன்னு சொல்லிட்டு நான் பாவம் செஞ்ச அடிமையாகாமல் இருக்க மாட்டேன். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்படுகிறானோ அதற்கு அவன் அடிமை. அது யாரா இருந்தாலும் சரிதான். எனவேதான் 1 பேதுரு 2வது அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சுயாதீனம் உள்ளவர்களாயிருந்தும் 1 பேதுரு 2:16 சுயாதீனம் உள்ளவர்களாயிருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்துக்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். அதை தான் நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன். ஆண்டவர் என்ன விடுவிச்சிட்டாருன்னா எல்லாம் செய்யறதுக்கு லைசன்ஸ் கிடைச்சதுன்னு அர்த்தம் கிடையாது. இந்த நாய் வளர்க்குறவங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த நாயை பகல் ஃபுல்லா கட்டி போட்டிருப்பாங்க, அல்லது ஒரு குறிப்பிட்ட நேரம் ஃபுல்லா கட்டி போட்டிருப்பாங்க. அதற்கான நேரம் வரும்போது அதை அவிழ்த்து விடுவார்கள். அவிழ்த்து விட்டதும் இந்த நாய் செய்கிற பெரும்பாலான நாய் செய்கிற காரியத்தில் ஒன்று என்ன தெரியுமா? அவிழ்த்தது எங்கேயும் ஓடாது. அந்த அவிழ்த்த அந்த ஓனரையே சுத்தி வாலாட்டிட்டே நிற்கும். கட்டவிழ்த்து நாய்க்கு கட்டவிழ்த்து விட்டது என்ன? நீ உன் இஷ்டப்படி மேய்ஞ்சிக்கோ, உன் இஷ்டப்படி நடந்துக்கோ என்பதற்காக. ஆனா அந்த நாய் செய்த காரியம் என்ன தெரியுமா? அந்த கட்டவிழ்த்த ஓனரையே சுத்தி வாலாட்டிட்டே நிற்கும். எதுக்கு தெரியுமா? இது எதின் அடையாளம் தெரியுமா? எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த கட்டை அவிழ்த்து விட்டாரே என்னுடைய ஓனர், அவர் பாதத்திலே நான் இருக்கணும். தேவன் கிருபையாய் சிலுவையில் ரத்தம் சிந்தி தம்முடைய ஜீவனை கிரயமா கொடுத்து இந்த அக்கிரம கட்டிலிருந்து நம்மை விடுவித்து இருக்கிறார். பைபிள் சொல்லுது, நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கு. இப்போ நான் விடுவிக்கப்பட்டு விட்டேன், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். அவங்க எல்லாம் பாரு, உன் வயசுல அவங்க பாரு எப்படி என்ஜாய் பண்றாங்க, அவங்க பாரு என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, நீயும் கொஞ்சம் பாரு, உனக்கு அனுப்பி வைப்பாங்க. இல்ல, உன் கண்ணு பார்க்கணும்னு துடிக்கும், மாம்சம் பலவீனம் உள்ளது. அந்த இடத்துல நான் அவருக்காக இதை பார்க்க மாட்டேன்னு வைக்கும் போது ஒரு வலி வரும் தெரியுமா? அது நீ அவருக்காக சகிக்கிற பாடு. ஹல்லேலூயா. நீ அவருக்காக சகிக்கிற பாடு. தேங்க்யூ ஃபாதர். நல்லா புரிஞ்சுக்கோங்க ரட்சிக்கப்பட்ட சபையே. இன்னும் ஒரு பாவம் செய்யணும்னு தோணுது, உடனே நீங்க இப்ப பாவம் செய்றீங்கன்னா நாம் எதால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறோம் அதற்கு நாம் அடிமை. இதை மறந்துடவே கூடாது. ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இதே 2 பேதுரு 2வது அதிகாரத்தில் கீழே அடுத்து என்ன சொல்லுகிறார் பாருங்கள்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 2 பேதுரு 2வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. கர்த்தரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளை சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டார். சிம்பிளா சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டவர்கள். இனி இந்த பாவம் வேண்டாம், இனி இந்த அக்கிரமம் வேண்டாம், இனி இந்த துன்மார்க்க வாழ்க்கை வேண்டாம் என்று தப்பினவர்கள், வெளியே வந்தவர்கள், சுத்திகரிக்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள் மறுபடியும் அவைகளிலே சிக்கிக்கொண்டு அவர்களுடைய பின்னிலைமை சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் திருப்பி அந்த பாவம் அவனை மேற்கொள்ளுமானால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும். இங்க யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? தேவனை அறியாதவங்களை குறித்தல்ல, தேவனை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள், வெளியே வந்தவர்கள், கழுவப்பட்டவர்கள், சுத்திகரிக்கப்பட்டவர்கள், நீதிமான்களாக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், இவர்கள் பழைய பாவத்தில் மறுபடியும் சிக்கிக்கொண்டு அவைகளால் ஜெயிக்கப்பட்டால் அவங்களுடைய ஃபியூச்சர், அதாவது முன்னிலைமையை காட்டிலும் அவங்க பின்னிலைமை ரொம்ப கேடுள்ளதா இருக்குமா? கலாத்தியருக்கு சொல்லும் போது பவுல் சொல்ற, ஆவியில ஆரம்பம் பண்ணின நீங்க இப்ப மாம்சத்துல முடிவடைய போறீங்களா? நம்முடைய ஓட்டம் எவ்வளவு வேகமா ஓடுறோம்னு இல்லைங்க. ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஓட்டத்தின் வெற்றி என்பது நம்ம ஓடுற வேகம் அல்ல, நாம் அதை எப்படி முடிக்கிறோம் என்பதுல தான் இருக்கு. அதை எப்படி முடிக்கிறோம்? நம்முடைய சிந்தையை பார்க்கணும். நான் எதை ரொம்ப யோசிக்கிறேன்? நான் தேவ சமூகத்தில் அமர்ந்து எதை குறித்து நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன்? எதை நினைச்சு எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது? ஆண்டவர் சொன்ன, உங்க கவலைகளை எல்லாம் அவர் மேல வச்சிரு. நாம் எதை அதிகமா யோசிக்கிறோம்? நம்முடைய ஜெபத்தில் எதை கேட்கிறோம்? நாம் எதை விரும்புகிறோம்? எதை வாஞ்சிக்கிறோம்? யோசேப்பு எகிப்தில் எப்படி ஆண்டவர் வச்சார் பார்த்தீங்களா? அவன் தேவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன் வாலிப பிராயத்தில் ஒரு மனிதனுடைய மாம்சம் அதிகமாய் தூண்டுகிற, அதிகமாய் விரும்புகிற, அல்லது அதிகமாய் அந்த மாம்சம் விரும்புகிற அந்த பாவத்தை அவருக்காக வேண்டாம் என்று வைத்தான். வேண்டாம், எல்லாவற்றையும் ஆமென் செஞ்சுட்டு ஆமென். ஒரு காலத்தில் இருந்தவங்க அசுத்தத்தில் சிக்கி கொண்டிருந்தோம். இனி என்னைக்கு இப்படியே தான் இருக்க போறோமா? எது நம்மை ஜெயித்து இருக்கிறது? தைரியமா சொல்லணுங்க, நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன் சொல்லணும். சர்ச்சில் இயேசுவால பிடிக்கப்பட்டவன் நம்ம பாடும்போது சாத்தான் சிரிப்பான். எங்க பாவம் வாசற்படியில் படுத்திருக்கு, ஆறாவது நடக்கிற நேரம் மட்டும்தான் சொல்லுவேன், வீட்டுக்கு வா, உன்னை திருப்பி நான் தான் பிடிக்க போறேன், நீ எனக்கு தான் இடம் கொடுக்க போறேன்னு சொல்லுவான். எத்தனை பேர் இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டு சாத்தானை வெட்கப்படுத்த போறீங்க? தேவன் அதற்கு தானே கிருபை தருகிறார். கிருபையை தேவன் பெருக பண்ணது எதற்காக? பாவம் செய்வதற்கா? இல்ல. ஆமா, என்னால முடியாதுப்பா, என்னால முடியாதுங்கிற இடத்துல நான் என்னுடைய அவயவத்தை அவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டவரே இந்த கை பாவம் செய்ய துடிக்குது ஆண்டவரேன்னு சொல்லிட்டு பலிபீடத்தில் நான் இந்த கையை வைக்கும் போது தேவ கிருபை என்னை ஆட்கொள்ளும். என் கால் போக துடிக்குதே ஆண்டவன் சொல்லிட்டு நான் என்னுடைய இந்த கால்கள், என்னுடைய இந்த அவயவத்தை நான் ஒப்பு கொடுக்கும் போது தேவ கிருபை என்னை ஆட்கொள்ளும். என்னை அர்ப்பணிக்க வைக்கவும், என்னை விலக்கி வாழ வைக்கவும் என் சுயபலத்தாலே முடியாது என்பதை அறிந்து தேவன் தம்முடைய கிருபை எனக்கு அளவில்லாமல் தருகிறார். எனவேதான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்காதிருங்கள். யோசேப்பு ஆண்டவர் பாருங்கள், அந்த இடத்துல கடைசி வரை அவன் அடிமையாவே இருந்தான். இல்ல, அவன் ஆண்டவர் உயர்த்தினாருங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவன் வானத்துக்குரிய ஆசீர்வாதமும் பூமிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாத்தையும் தந்து ஆசீர்வதிக்கிறவர். இப்ப யோசேப்பு ஆண்டவர் உயர்த்திட்டார். உயர்வுன்னா சாதாரண உயர்வு கிடையாது. எகிப்தில் இருக்கிறவனால கூட யோசிக்க முடியாத உயர்வை ஒரு எபிரேயனை கொண்டு கர்த்தர் வச்சார். உன்னை ஒரு ஸ்தானத்தில் வைக்கணும்னு ஆண்டவர் நினைச்சிட்டாருன்னா
ஆமென். அதுக்கு தேவை உன்னுடைய தகுதி அல்ல, அவருடைய கரமே போதும். உன்னை ஏற்ற சமயத்தில் தூக்கி வைப்பார். ஆனால் யோசேப்புடைய ஃபோக்கஸ் எது மேல இருந்துச்சு தெரியுமா? தன் சகோதரர்களிடத்திலே சொல்லுகிறான். ஆதியாகமம் 50வது அதிகாரம் அதனுடைய 24, 25 வசனங்களை வாசியுங்கள். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 24, 25. யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடைய போகிறேன். ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு, அதாவது கானான் தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னது மண்டி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்று சொல்லி இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணையிடுவித்து, நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, நீ போகும்போது என் எலும்பை கொண்டு போயிடணும். அதன் அர்த்தம் என்ன? ஏன் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா? அவன் எகிப்திலே பெரிய ஸ்தானத்தில் இருந்தாலும், உயர்ந்த பதவியில் இருந்தாலும், அவனுடைய ஏக்கம் எல்லாம் காணான். அவனுடைய ஏக்கம் எல்லாம் காணான். தேவன் நம்மை நல்ல, உன் ஏக்கம் நித்தியமா இருக்குமானால், ஆமென், முதலாவது நம்ம ஒரு காரியத்தில் தீர்மானிச்சிடணும். இந்த பூமியில எனக்கு தேவன் பாராட்டுகிற எந்த நன்மையும், ஆமென், அது என்னுடைய நித்தியத்துக்கு அடுத்த காரியத்துக்கு தடையாய் வர நான் இடம் கொடுத்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தீர்மானமாக இருக்கணும். தேவன் உயர்த்துவார், தேவன் ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். ஆமென். தேவன் பாருங்க, வாக்குத்தத்தத்தை, அழைக்கப்பட்ட தேசத்தை நோக்கி புறப்பட்ட ஆபிரகாமை ஆண்டவர் தரித்திரனாவா விட்டார்? பைபிள் என்ன சொல்லுது? அவன் செல்வ சீமானா இருந்தான். அவனுடைய மனைவி மரித்த போது அடக்கம் பண்ணுவதற்கு ஒருத்தங்க வந்து இடத்த சும்மா தாரோன்னாங்க. ஆபிரகாம் சொன்ன, சும்மாலாம் எனக்கு வேண்டாம், நான் காசு தரேன், வாங்கிக்கோ. தேவன் அவ்வளோ பிளஸ் பண்ணார் ஆபிரகாம். என்ன குறை இருந்துச்சு? ஈசாக்குக்கு என்ன குறை இருந்துச்சு? பஞ்ச காலத்தில் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் அல்லவா? யாக்கோபுக்கு என்ன குறை இருந்துச்சு? வெறும் கோலும் கையுமானவனை 2 பெரிய பரிவாரங்களை உடையவனாய் மாற்றினார் அல்லவா? ஆனால் இவங்களுடைய ஏக்கம் எதுவா இருந்துச்சு? இவர்களுடைய விருப்பம் எதுவா இருந்துச்சு? இவர்களுடைய ஆசை எதுவா இருந்துச்சு? அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம், கைகளால் கட்டப்படாத அந்த நித்திய வீடு. வேதம் சொல்லுகிறது, தேவன் இவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படவில்லை. ஆமென். இவர்கள் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு, தூரத்திலே அவைகளை கண்டு, அந்த வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர் 11வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம் நினைக்கிறேன். எபிரேயர் 11வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். இவர்கள் எல்லாரும் பண்ணப்பட்டவர்களை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு, அந்த நித்தியம் கைகளால் கட்டப்படாத கர்த்தர் ஆயத்தம் பண்ணின வீடு. இதுதான் பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17வது வசனம். காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறோம். நான் பார்க்கிறவங்களுக்கு பைத்தியகாரத்தனமா இருக்கும்ல. அப்படிதானாங்க? ஒருத்தங்க இப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க, பக்கத்துல வந்து இவன் எதை பார்க்கறான், ஒண்ணுமே தெரியலையாமா, நீ எதை பார்க்குற? அப்போ சொல்றாங்க, நீ காணப்படுகிறது எல்லாம் காணப்படாதவளை பார்க்குறேன்னா, அட பைத்தியக்காரா சொல்லுவாங்களா இல்லையா? இவனுக்கு பைத்தியமே பிடிச்சிட்டு சொல்லுவாங்களா இல்லையா? அதுக்காக இப்படி இருக்கிறத நான் சொல்லலை. அவனுடைய எண்ணம் முழுவதும் அநித்தியமானவைகள் மேல அல்ல, நித்தியமானவைகள் மேல. இதை பத்தி பேசினாலே சிரிப்பாங்க, இதை பத்தி பேசினாலே வாழ தெரியாதவன் சொல்லுவாங்க. அந்த நிந்தைகள் எல்லாம் சகிங்க, அந்த பாடுகள் எல்லாம் சகிங்க, அதை மைண்ட் பண்ணாதீங்க. நம்முடைய ஃபோக்கஸ் மாறக்கூடாது. ஏன்? கிருபையாய் சம்பாதித்து தந்த இந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பு, இந்த மீட்பு, இதை அடைய முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். முடிவு பரியந்த நிலை நிற்க என்ன செய்யணும்? அநித்தியமானவைகளை அல்ல, நித்தியமானவைகளை நோக்கி இருக்கணும். இன்னைக்கு ஒரு கஷ்டம், இன்னைக்கு ஒரு நெருக்கம் வருதா? ஆமென். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பூமியிலே முட்கிரீடம் கொடுக்கப்பட்டது.
முட்கிரீடம் என்றால் பல முட்களால் சேர்த்து இணைக்கப்பட்டு அவர் தலையிலே வைக்கப்பட்டது. 1-2 முள் அல்ல, அநேக முட்கள், அநேக முட்கள். அவர் நாளை வெளிப்படுவார், வெள்ளை குதிரையில ஏறி வருவார். அவரிடத்துல என்ன இருக்கும் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, அநேக கிரீடங்கள் அவரிடத்துல இருக்கிறது. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானதல்ல. பவுல் வாழ்க்கையில ஒரு முள் கொடுக்கப்பட்டது, ஒரு முள் கொடுக்கப்பட்டது. அந்த ஒரு முள் கொடுக்கப்பட்டது. பவுல் சொல்லுகிறார், ஆமென், எனக்காக நீதியின் கிரீடம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே உனக்கு ஒரு முள்ளுன்னா அங்க உனக்கு ஒரு கிரீடம் உண்டு. இங்கே உனக்கு நிறைய முட்களா, அங்க உனக்கு நிறைய கிரீடம் உண்டு. அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய நோக்கம் நித்தியத்தின் மேல இருக்கட்டும். கர்த்தர் எதற்காக அழைத்திருக்கிறார், எதற்காக பிரித்தெடுத்திருக்கிறார்? பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில், கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள, அவருடைய உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவனாய் மாற எனக்கு லாபமா என்னெல்லாம் இருக்குதோ, அதாவது அதற்கு தடையா எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணினேன், எண்ணிக்கொண்டிருக்கிறேன், விட்டுவிட்டேன். அதை விட்டு இதை பிடிச்சேன், அதை விட்டு இதை பிடிச்சேன், பூமிக்குரியதை விட்டு நித்தியத்தை பிடிச்சேன். 2 எஜமானுக்கு சேவை செய்ய முடியாது. கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். சரியாய் தான் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? என்னுடைய ஊழிய ஆரம்பத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்தார். அதுல நான் ஒரு பாதையில் போய்கொண்டிருக்கிறேன். அதற்கடுத்து ஒரு சின்ன கேப் இருக்கு. அதை தாண்டி ஒரு அழகான இடம் இருக்கிறது. நான் ரொம்ப வேகமா அதுல போயிட்டு இருக்கிறேன். நான் நினைச்சேன் இந்த வேகத்துல போயிட்டேன்னா அந்த இடத்துக்கு ஈஸியா போயிடலான்னு. ஆனா இந்த பாதை கிட்ட போனதுக்கு அப்புறம் எனக்கு அதுக்கு மேல ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாம இருந்துச்சு. ஏன் எடுத்து வைக்க முடியாம இருந்துச்சுன்னா, நான் சிலவற்றை இழுத்து கொண்டு போகிறேன். இழுத்து கொண்டு போய் அப்படி நிக்கிற, அதுக்கு மேல போக முடியல. எனக்கு எப்படியாவது அங்க போய் ஆகணும். அங்கிருந்து ஒரு சத்தம் வருது, நீ எதை பிடிச்சிட்டு இருக்கிற, அதை விட்டுரு, அதை விடாம நீ எவ்வளவு வேகம் காட்டினாலும் இங்க வர முடியாதுங்கிற ஒரு சத்தம் கேட்டது. நான் விழித்து கொண்டேன். கர்த்தர் பேச ஆரம்பித்தார். நாம் எதை பிடிக்கிறோங்க, எதை பற்றி பிடிக்கிறோம்? ஓட்டம் வேகமா இருக்கலாம், ஆமென். வேதம் காண்பிக்கிறது, ஒரு நல்ல மனிதனுடைய முடிவு சமாதானமா இருக்கணும். முடிவு சமாதானமா இருக்கணும்னா அப்படி படுத்து கண்ணை மூடினதும் போறது இல்லைங்க. அவனுடைய முடிவு, அவனுக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும். நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். அதற்கு எது எது தடையா இருக்கிறதோ அதை விட்டுறணும். விட்டுட்டு யார் நம்மை அழைத்து கொண்டு போவாரோ அவரை பிடிச்சிடணும், அவரை பற்றி பிடிக்கணும். அதுதான் கொலோசியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை ஒரு விசை கூட வாசியுங்கள். நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். கொலோசியர் 2வது அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனம். கணுக்களாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்து இருக்கிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் காணாதவர்களிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தனையாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க. என்னால சுயமாக அங்க போக முடியாது. நான் தலையாகிய கிறிஸ்துவை பற்றி கொண்டால் மாத்திரமே அங்க போக முடியும். 2 வசனங்களை கூட வாசியுங்கள். 2வது சங்கீதம் கடைசி வசனம். 2வது சங்கீதத்தின் கடைசி வசனம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும்
இதுல யூதன் என்றோ கிரேக்கன் என்றோ அடிமை என்றோ சுயதன் என்றோ பாஸ்டர் என்றோ விசுவாசி என்றோ வித்தியாசம் கிடையாது. அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அவரை அண்டிக் கொள்ளணும். எவ்வளவு எவ்வளவு ஆண்டவரை நேசிக்கணுங்க. உலகத்தை அல்ல, உலகத்தில் உள்ளவைகளை அல்ல, தேவனை, தெய்வீகத்துக்கு அடுத்த காரியங்களை, நித்தியத்தை நேசிக்கணும். அதான் முத்தமிடுங்கள். அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஏசாயா 26வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 26 1, 2, 3 வசனங்கள். அக்காலத்திலே யூதா தேசத்திலே பாடப்படும் பாட்டாவது, பெலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலாக ஏற்படுத்தி சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஹalleluya. கிறிஸ்துவை பற்றிக் கொள்ளணும், அவரை அண்டிக் கொள்ளணும், அவரை முத்தமிடணும், அவரை பற்றிக் கொள்ளணும். ஆமென். இந்த அனுபவம் தான் நம்மை நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கும். விசுவாசத்தை துவக்கினவர் அதை முடிக்க வல்லவர். அவரையே நோக்கி வேற எங்க பார்த்தாலும் உள்ள போயிரும். இயேசுவை பார்த்துட்டே பேதுரு போட்ல இருந்து இறங்கினார். ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சார், 2 ஸ்டெப் எடுத்து வச்சார், உள்ள போகல. பைபிள் சொல்லுது, அவன் சுற்றிலும் பார்த்தான், காற்று அடிக்கதை பார்த்தான், கடல் கொந்தளிக்கதை பார்த்தான். இயேசுவை விட்டு கொஞ்சம் பார்வையை திருப்பினான், உள்ள போயிட்டான். உள்ள போகும்போது இயேசு பக்கத்துல தான் நிக்கிறாரு. இயேசு உடனே கைப்பிடிச்சு தூக்கல. அவன் உள்ள போய் அவன் திரும்பி இயேசுவை பார்க்கிறான். பார்த்து, ஆண்டவரே என்னை ரட்சியும் என்றான். கர்த்தர் அவனை தூக்கி எடுத்தார். பார்வையை மாற்றி அமிழ்ந்த நிலையில யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னா, உன் கதை அவ்வளவுதான் சொல்றதுக்குள்ள இந்த செய்தி. இதோ அவர் உன் பக்கத்துல வந்து நிற்கிறார். அவன் கண்கள் அவரை நோக்கி பார்க்கட்டும். இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். உங்களை தூக்கி எடுத்து உங்களை மறுகரையில கொண்டு போய் சேர்க்க, தாபரிக்கும் செவ்வையான இடத்துல கொண்டு போய் சேர்க்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். மாரநாதா, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று ஒரு பாடலை சேர்ந்து பாடி நாம ஜெபித்து முடிக்க போகிறோம். Hallelujah. Thank you Father. Hallelujah. Jesus. Come on. எல்லாரும் கரங்களை தட்டி Hallelujah. Amen. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. ஹல்லேலூயா. பாடுபட்டோர்க்கு பலனளிப்போரே பாடுபட்டவர் தாமே. பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே பாடுபட்டவர் தாமே. கூடும் நமக்கோ குறைவில்லா பலனையே கூவியே கொடுத்திடுவார். கூடும் நமக்கோ குறைவில்லா பலனையே கூவியே கொடுத்தி. Come on, எல்லாரும் கரங்களை தட்டி. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. மாரநாதா. ஹல்லேலூயா. ஏ பலராந்தனரா. கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம், கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம் கிளம்பியே எழும்பிடுவான். கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம் கிளம்பியே எழும்பிடுவான். மரிக்காதிருக்கும் பரிசுத்தரெல்லாம் மறைந்தே போவாரே. மரிக்காதிருக்கும்
பரிசுத்தர் எல்லாம் மறைந்தே போவாரே. மேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. Glory, glory, glory. ஏ பலரா ஹந்தரபா உடரபா சந்தனரா. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம், அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றது. அவர் உரைத்த அடையாளங்கள், ஆமென், ஹalleluya. அவர் வரும் வேளையை எவருமே அறியார், ஆண்டவரே அறிவார். அவர் வரும் வேளையை ஹalleluya. மேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. மேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. ஆயிரம் ஆயிரம் அவரது வசனங்கள், ஆயிரம் ஆயிரம் அவரது வசனங்கள் அதை அறிவிக்கின்றது. ஆயிரம் ஆயிரம் அவரது வசனங்கள் அதை அறிவிக்கின்றது. ஹalleluya. அப்போஸ்தலர் தீர்க்க தரிசிகள் எல்லாம் அதையே அறிவிக்கின்றார். அப்போஸ்தலர் தீர்க்க தரிசிகள் எல்லாம் அதையே அறிவிக்கின்றார். மேகமீதில் இயேசுராஜன், glory, glory, hallelujah. ஓரபா சந்தனரா, hallelujah. ஆயிரம் வருடம், ஆயிரம் வருடம் ஆளுகை செய்வோர் ஆண்டவர் இயேசுதாமே. ஆயிரம் வருடம் ஆளுகை செய்வார் ஆண்டவர் இயேசு. பலரியந்தனரே, நீதி சமாதானம் நிறைந்தே இருக்கும் ஜோதியின் ஆளுகையில். நீதி சமாதானம் நிறைந்தே இருக்கும் ஜோதியின் ஆளுகையில். மேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. மேகமீதில் ஹalleluya, ஹல்லேலூயா கீதமே பாடி, ஹல்லேலூயா கீதமே பாடி ஆக மகிழ்ந்தாடிடுவோம். ஹல்லேலூயா கீதமே பாடி ஆக மகிழ்ந்தாடிடுவோம். வல்லவர் வரும் வேளையுமீதோ மெல்லவே நெருங்கிற்றே. வல்லவர் வரும் வேளையும், ஹல்லேலூயா, ஆமென். மேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. மேகமீதில், ஹalleluya. மேகமீதில், மேகமீதில் ஓரபா சந்தரலரா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஏ பலரா ஹந்தரபா கபதரா. ஹalleluya. எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் அந்நிய பாஷைகளை பேசி ஓரபலரா தனரபா ஹந்தரே. ஹalleluya, 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 ஹalleluya. துதிங்க துதிங்க, ஹalleluya, ஹalleluya. ஓரபா சதரா. உம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள், உம்மை பற்றி கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹalleluya, ஆமென். ஓரபா சதரா ஹந்தரேலரா உடரபா சந்தனரா. ஹalleluya. அப்படி ரெண்டு கைகளை விரித்து வானத்துக்கு நேராய் உயர்த்தி மேலானதே நோக்கி இருக்க கிருபை செய். பேசுங்க ஆண்டவர்ட்ட. என் இருதயத்துல முள் இருக்க கூடாது, என் இருதயத்துல உலகம் இருக்க கூடாது. பேசுங்க. Thank you Holy Spirit. தகப்பனே, இந்த சத்தத்தை கேட்ட
ஒரு உள்ளம் கூட வஞ்சிக்கப்பட்டுறக்கூடாது. நீங்க பேசுனீங்க, நீங்க பேசுனீங்க ஆண்டவரே. இந்த பந்தய பொருள் ஒருத்தர் எழுந்துடக்கூடாது. பற்றி கொண்டு வாழ கிருபை செய். தன்னுயிரே பாவிகளுக்காய் தன்னவனா நீயும் தன்னுயிரே பாவிகளுக்காய் தன்னவனா தள்ளிடுமோ ஏழையனே, தள்ளிடுமோ ஏழையனே, தீருமோ நின் ஸ்நேகம் என்னில், தீருமோ தள்ளிடுமோ தள்ளிடுமோ ஏழையனே, தள்ளிடுமோ தீருமோ நின் ஸ்நேகமெனில், ஏலராஞ்சனராதர ஏலவதனரோ ஆமென். என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. எல்லாரும் சொல்லுவீங்களா? தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, ஓ நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் நம்புவேன். உரலராஞ்சனரே மமமா சந்தனரா கடராலரே. அப்படியே ரெண்டு கைகளை உயர்த்தியவாறு சொல்லுங்க. அவர் வரும் நாளிலே, அவர் வரும் நாளினில் என்னை காரமாசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளினில் என்னை காரமாசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திருப்பே. அவர் சமூகமதில் அவருடன் ஆடி பாடியே ஆனந்தமே பரமானந்தமே ஆனந்தமே ஹல்லேலூயா. இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பார்தலத்தில் சொந்தக்காரவர்
மகிழ்ச்சியாய் அப்படி 2 கைகளை உயர்த்தியவாறு என் கூட சேர்ந்து சொல்லுவீங்களாமே. ஆகா எக்காலம் என்று முழங்கிடுமோ, ஏழை என்னாவல் என்று தீர்ந்திடுமோ. ஆகா எக்காலம் என்று முழங்கிடுமோ, ஏழை என்னாவல் என்று. ஹல்லேலூயா. அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ, அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ. ஆமென். அவளாய் ஏங்கிடுதே எனது உள்ளம், அவளாய் ஏங்கிடுதே. எத்தனை பேர் விரும்பி சொல்லுவீங்க, இன்ப இயேசு ராஜாவை, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். Thank you, Father. நன்றி தகப்பனே. எஸ், எங்கள் நினைவுகளை நீர் அறிந்திருக்கிறீர். எங்கள் நினைவுகளை தூய்மையாக்கும். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருக்க. எகிப்து கொத்தவைகளை மோசேயால எப்படி வெறுக்க முடிந்தது? அவன் இனி வரும் பலன் மேல நோக்கமாயிருந்தான். எங்களுடைய சிந்தைகளை தூய்மையாக்கி நேராக்கி நித்தியமானவர்களை நோக்கி இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். உம்முடைய மிகுந்த மிகுந்த கிருபையினாலே அப்பா, இந்த நாளில் உம்முடைய சமூகத்திலே அமர்ந்து உம்மை பாட துதிக்க ஆராதிக்க செய்தீர். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. எவ்விதத்திலும் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு பந்தய பொருளை இழந்து போகாதபடிக்கு நீர் எங்களுக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடவும் உம்மை பற்றி கொண்டு வாழவும் எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தேவ சமாதான கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதாக. இந்த வாரம் பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியின் வாரமாய், ஆசீர்வாதமான வாரமாய் கர்த்தர் மாற்றி தருவீராக. நன்மை கிருபைகளை தொடர பண்ணும். அதிக அதிகமாய் உம்மை பற்றி கொண்டு மோடு நெருங்கி வாழ கர்த்தர் கிருபை செய்யும். வெளியூர்களிலே வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபை இருப்பதாக. இந்த வாரம் விசேஷமாய் சபையில் நடக்கிற ஆண்டவர் ஒவ்வொரு நாள் கூடுகைகளும் ஆண்டவர் உமக்கு மகிமையாய் ஆசீர்வாதமாய் அமைய கர்த்தர் கிருபை செய்யும். தேவனுக்கு சித்தமானவர்களை தடையில்லாமல் அழைத்து கொண்டு வாரும். தேசத்தில் தேவன் பெரிய இரக்கத்தை கிருபையாய் கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த லாக்டவுன்லாம் சீக்கிரமாய் மாறி நாங்கள் மீண்டும் ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆராதனையில் நாங்கள் கூடி ஆராதிக்கத்தக்கதான அனுகூலங்களை கர்த்தர் ஏற்படுத்தி தர உம்முடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுகிறோம். வல்ல கரங்களில் தாழ்த்துகிறோம். கனம், மகிமை, துதி, ஸ்தோத்திரங்கள் எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் கூட எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.